டீச்சர்ஸ் இந்த வீடியோவில் கிளாஸ் 11 மேத்தமெட்டிக்ஸில் இருக்கக்கூடிய செட்ஸ் ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன் இந்த சாப்டர்லேருந்து சம் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படிங்கிற கான்செப்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கால்குலேட்டரில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ மொபைல் ஃபோன்லேயே இதே மெத்தட் தான். நமக்கு அங்கே ஒரு இன்புட் பார்னு இருக்கும், நம்ம ஒரு கீபோர்டு இதே போல் ஒரு விர்ச்சுவல் கீபோர்ட் இருக்கும். நம்ம அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த கிராஃப்ஸை விசுவலைஸ் பண்ணி காட்டலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு லீனியர் ஃபங்க்ஷன் சொல்கிறாங்க. அதாவது எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி, a not equal to 0 and b are the constant. ஸோ அது லீனியர் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஸோ அதை எப்படி விசுவலைஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட் நம்மளோட இன்புட் பார் போய்க்குங்க, ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்னு சொல்லி கொடுத்து ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுங்க. கொடுத்த உடனே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏ பிக்கும் ரெண்டு ஸ்லைடர் கிரியேட் ஆகிருக்கும். இந்த ஸ்லைடர் பாயிண்ட்டை தொட்டு நீங்கள் நகர்த்தி பார்க்கலாம், அல்லது இந்த ப்ளே பாஸ் பட்டனை கிளிக் பண்ணியும் நம்ம இங்கே பார்க்கலாம். ஏ அண்ட் பி அதோடைய வேல்யூஸுக்கு தகுந்த மாதிரி இந்த கிராஃப் சேஞ்ச் ஆகிறத பார்க்கலாம். ஸோ நமக்கு தெரியும் இந்த கிராஃப் ஆஃப் த ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். நமக்கு ஸ்ட்ரெயிட் லைன் இஸ் கால்டு லீனியர் கர்வ்ங்கிறது நமக்கு தெரியும். டிபெண்டிங் ஆன் ஏ அண்ட் பி வேல்யூ பொறுத்து இந்த லைன் சேஞ்ச் ஆகிறதையும் நம்ம இங்கே பார்க்கலாம். ரெண்டையும் பாஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு பர்டிகுலர் வேல்யூலும் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம இதை ஃபிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள், இந்த லைனை நம்ம டச் பண்ணாலும் இதோடைய ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு கிடைக்கும். எக்ஸ் ஆக்சிஸை இன்டர்செப்ட் பண்ணுறதுனால அது ரூட் வேல்யூ. இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் இன்டர்செப்ட் என்னங்கிறது நமக்கு இங்கே தெரியும். பார்த்தீங்க அப்படின்னா ஏபிஏ நான் நெகட்டிவ் கான்ஸ்டன்ட் கன்சிடர் த ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் டிஃபைன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது நமக்கு இப்போ ஏ ஈக்குவல் டு 0 அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா 0 ஃபங்க்ஷன், ஏ ஈக்குவல் டு 1 அப்படின்னா நமக்கு ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் கிடைக்கும். ஸோ அதை எப்படி இன்புட்டாக கொடுக்கலாம். ஸோ இதை கண்ட்ரோல் ஏ கொடுத்து எல்லாமே டெலிட் பண்ணிடுங்க. இன்புட்டில் போயிட்டு ஏ பவர் எக்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி ஜஸ்ட் ஒரு என்ட்ரு கொடுங்க. ஸோ அதே போல் ஒரு ஸ்லைடர் கிரியேட் ஆகிரும். இங்கே பாருங்கள், எடுத்தோடனே பாருங்கள், இப்போ ஏ ஈக்குவல் டு 1 அப்படிங்கும்போது நமக்கு என்ன கிடச்சிருக்கு. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ பவர் எக்ஸ் இஸ் அ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு நமக்கு தெரியும். ஏன்னா இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 நமக்கு கிடச்சிருக்கும். சப்போஸ் ஏ ஈக்குவல் டு 0 அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்கள். 0 ஜஸ்ட் என்டர் கொடுக்குறேன். 0னா என்ன ஆகுதுன்னா அந்த எக்ஸ் ஆக்சிஸ் மேலேயே இருக்குது அண்ட் 0லேருந்து பாசிட்டிவ் எக்ஸ் வேல்யூஸ்க்கு மட்டும் தான் டிஃபைன் ஆகிருக்கு. ஸோ இது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா 0 ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம இங்கே சொல்லுவோம். ஓகே, இப்போ இதை ஒரு கண்டிஷன் நம்ம மாற்றலாம். வென் ஏ கிரேட்டர் தென் 1 இருக்கும்போது அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த -5ங்கிற இடத்துல கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் எடிட்டபிள் ஆப்ஷன் வரும். 1 விட அதிகமாக இருக்கணும் அப்படின்னா ஒரு 1.5 நான் கொடுத்து ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுக்குறேன். கொடுத்தோடனே பாருங்கள் நமக்கு ஒரு கிராஃப் கிடச்சிருக்கு. இதை நம்ம என்னென்னு சொல்லணும்னா எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். மோரோவர் எனி ஃபங்க்ஷன் ஹேவிங் எக்ஸ் இன் த பவர் இஸ் கால்டு எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ ப்ளே பண்ணி பாருங்கள். ஸோ டிபெண்டிங் ஆன் ஏ வேல்யூஸ் பொறுத்து அந்த எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனோட கிராஃப்ஸ் சேஞ்ச் ஆகிறத நம்ம இங்கே பார்க்கலாம். இதை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சராகவும் நம்ம பார்க்கலாம். எப்படின்னா இதை பாஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்லைடர் பாயிண்ட்டை தொட்டிங்க அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஸ்டெப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்கள். ஸோ இங்கேருந்து வாங்க, ஸ்டெப்பில் நம்ம 1ன்னு கொடுத்து ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுங்க. இந்த கிராஃப் மேலே ஒரு கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஷோ ட்ரேஸ்னு இருக்கும். ஸோ ஜஸ்ட் ப்ளே த ஏ வேல்யூ. பாருங்கள், ஒவ்வொரு வேல்யூக்கு தகுந்த மாதிரியும் அந்த எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷனோட கிராஃப்ஸை நம்ம விசுவலைஸ் பண்ணலாம். வென் ஏ ஈக்குவல் டு 1.5, 2.5, 3.5, 4.5 அப்படிங்கிறத பார்க்கலாம். இது பாஸ் பண்ணிவிட்டு இங்கே 1.5 கொடுத்ததுனால நமக்கு ஸோ அதோட ஸ்டெப்பில் வருது. சப்போஸ் நம்ம 1ன்னே டேட்டாவே கொடுத்துட்டு ஜஸ்ட் ப்ளே பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் ஏ வி வில் கெட் டிஃப்ரெண்ட் கர்வ்ஸ் அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். திரும்ப அதே போல் கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு எல்லாத்தையும் டெலிட் பண்ணிக்கலாம். இந்த மவுஸ் இங்கே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த ட்ரேஸ் போயிடும். ஸோ லாகரிதம் ஃபங்க்ஷன் அதே போல் கொடுக்கலாம். லாக்னு டைப் பண்ணிக்கங்க, அண்டர்ஸ்கோர் ஏ ஒரு ஸ்பேஸ் விட்டு எக்ஸ்ன்னு கொடுத்து ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுங்க. இந்த மாதிரி ஒரு லைன் வருது. பட் இங்கே கண்டிஷன்னா ஏ கிரேட்டர் தென் 1 இருக்கணும், 1 விட அதிகமாக இருக்கணும். ஸோ 1.2 நான் கொடுத்துக்கிறேன். கொடுத்தோன்னா நமக்கு ஒரு கிராஃப் நமக்கு கிடச்சிச்சு. அதே போல் இந்த ஸ்லைடரில் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா மைனஸ் கொடுக்கலாமா அப்படின்னா மைனஸ் வேல்யூ நம்ம இங்கே கொடுக்க மாட்டோம். ஒன்லி டிஃபைன் ஃபார் த பாசிட்டிவ் எக்ஸ் வேல்யூஸ் தான். ஏ கிரேட்டர் தென் 1 தான். ஸோ அதனால் மைனஸ் நான் எடுத்துக்கிறேன். அப்போ 1.1 நான் கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ட்ரு கொடுத்துறேன். அதே போல் இந்த ஸ்டெப்பையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம 1ன்னு கொடுத்துக்கலாம். ஓகே,
இப்போ இது மேலே ரைட் கிளிக் பண்ணி ஷோ ட்ரேஸ் எனபிள் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ப்ளே பண்ணுங்க. இல்லை நான் எனக்கு ஒரு பர்டிகுலர் வேல்யூஸ் வேணும் அப்படின்னா கூட நீங்கள் அதை பாஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற மாதிரியே சில வேல்யூஸ் நம்ம கொடுக்கலாம். ஏ ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்தீங்கன்னா log 2xோட கிராஃப் வந்துடும். அதே போல் அடுத்தது 3. ஸோ இதை அழிச்சிட்டு என்ன கொடுக்கலாம்னா 3ன்னு கொடுத்து என்டர் கொடுக்கலாம். 3யோட கிராஃப் கிடச்சிடும். ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கிராஃப்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு விசுவலைஸ் பண்ணி காட்டலாம். ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன். ஸோ கண்ட்ரோல் ஏ கொடுத்து எல்லாத்தையும் டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகே, ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷன் நமக்கு தெரியும். 1/f(x) அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சப்போஸ் நம்ம இங்கே ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துக்கலாம். 1/x-1 நம்ம கொடுப்போம். ஜஸ்ட் ஒரு என்டர் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் டிஃபைனடு ஃபார் ஆல் எக்ஸ் வேல்யூஸ் எக்ஸப்ட் என்ன வேல்யூங்க, இந்த 1ங்கிற வேல்யூக்கு வந்து டிஃபைன் ஆகிருக்காது அப்படிங்கிறத நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிப்ரோக்கல் ஃபங்க்ஷனுடைய கிராஃப் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதே போல் நம்மளுடைய புக்கில் நிறையா ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2x அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. 2xனா எப்படி இருந்து பாருங்கள். ஸோ இட்ஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். அதே போல் x⁻3 ப்ளஸ் 2xன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு ஈக்குவேஷன் பாருங்கள். இந்த ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ அதோட ஈக்குவேஷன்ஸையும் நம்ம இங்கே ஸ்பெசிஃபைஸ் பண்ணி பார்க்கலாம். இட்ஸ் கியூபிக் ஈக்குவேஷன். அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா x² என்று கொடுங்க. இட்ஸ் அ பேரபிளா, ஓப்பன் அப்வேர்டாக இருக்கக்கூடிய ஒரு பேரபிளாக பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 3ன்னு கொடுத்துருக்காங்க. அதை நம்ம y = 3ன்னு எடுத்துக்கலாம். இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். பாருங்கள், இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா x⁻4 ப்ளஸ் x⁻2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ x⁻4 ப்ளஸ் x⁻2 பாருங்கள், அதோட கிராஃப் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இந்த கிராஃபையும் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம கிராஃபாக நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து விசுவலைஸ் பண்ணி காட்டும் போது மேக்ஸை அவங்க ஈஸியாக லேர்ன் பண்ணிப்பாங்க. எக்ஸசைஸ் ஃபங்க்ஷன்ஸோடைய கிராஃப்ஸை நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு காட்ட வேண்டிய சுச்சுவேஷன்ஸ் இருக்குது மேத்தமெட்டிக்ஸில். ஸோ எக்ஸசைஸ் 1.3ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதில் ஒரு ப்ராப்ளம் 2வை நம்ம எப்படி இன்புட்டாக கொடுக்கலாங்கிறத நான் உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையுமே டெலிட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு இல்லை டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த அல்ஜிப்ரா ஸ்க்ரீன் நான் என்ன பண்ணிக்கிறேன், எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, வி யூஸ் த கமாண்ட் ifன்னு போட்டுட்டு ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, -∞ அப்படியே டைப் பண்ணுங்கள். -∞ லெஸ் தென் x less than or equal to 3, கமா -x அந்த ஃபங்க்ஷன் இன்புட் கொடுங்க. -x + 4 இது ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்தாச்சு. கமா கொடுத்துட்டு நெக்ஸ்ட் இன்டர்வல் கொடுங்க. -3 less than x less than -2, கமா இந்த இன்டர்வல் என்ன ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம் அப்படின்னா x + 4ங்கிற ஒரு ஃபங்க்ஷன், கமா இன்டர்வல் -2 less than or equal to x less than 1, கமா இந்த இன்டர்வல் என்ன ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணுறோம்னா x² - x, கமா அடுத்து ஒரு இன்டர்வல் கொடுக்குறோம். 1 less than or equal to less than போட்டு திரும்ப ஈக்குவல் டு கொடுத்தீங்கன்னா less than or equal to வந்துடும். less than or equal to x less than 7, கமா என்ன ஃபங்க்ஷன்னா x - x²ங்கிற ஃபங்க்ஷன் இந்த இன்டர்வல். 0 அதர்வைஸ் அப்படின்னா ஜஸ்ட் நீங்கள் ஒரு என்டர் கொடுங்க. பாருங்கள், சரி அல்ஜிப்ரா சின்னது பண்ணிக்கலாம். இதில் ஒரு பாயிண்ட்டை நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், திரும்ப எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து -3 ஆக்சுவலாக -3 கொடுத்து என்டர் கொடுங்க. எஸ், இப்போ கிராஃப் வந்து சரியாச்சு. பாருங்கள், -x + 4 எப்போ கிடைக்குதுன்னா -∞ நமக்கு எது வரைக்கும்னா இந்த -3 வரைக்கும். ஸோ அதை நம்ம டைப் பண்ணி கூட பார்க்கலாம். x = -3ன்னு போட்டு என்டர் கொடுக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வரைக்கும். அண்ட் -3லேருந்து -2 வரைக்கும் x = -2 ஏன்னா ஸோ இந்த கிராஃப் வந்து நமக்கு கிடைக்குது. அண்ட் -2 to 1 வரைக்கும் x = 1ன்னு கொடுக்கலாம். ஏன்னா ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கிராஃப் கிடைக்குது. பார்த்தீங்கன்னா x² - x அந்த கிராஃப் கிடைக்குது. அப்போ 1லேருந்து 7 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து இந்த கிராஃப் கிடைக்குது. x = 7 வரைக்கும் எடுத்துட்டிங்கன்னா ஸோ இந்த கிராஃப் வந்து கிடைக்குது.
இதை ஜூம் டு ஃபிட் கொடுத்தும் கூட நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஈஸியாக நம்ம விசுவலைஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் கிராஃபிங் ஃபங்க்ஷன்ஸ் யூஸிங் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.